தாவேக்காக்கும் திமுக தொண்டர்களுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டைன்னு சொல்லலாமா? அல்லது கை கலப்புன்னு சொல்லலாமான்னு தெரியல. ஆனா எது எப்படியோ, அடிதடி போடுற அளவுக்கு தாவேக்காவுடைய தொண்டர்கள் வந்து மாட்டக்கூடாது. ஏன்னா, அவங்க இப்ப தான் அரசியலுக்கு புதுசா வராங்க. நெறைய பேர் இளைஞர்களும் கூட. அவங்களுடைய வாழ்க்கையே வந்து இதுக்கப்புறம் வேற மாரி போயிரும். ஸோ இந்த விஷயத்துல ஒரு பெரிய கண்டனத்தையும் நம்ம தெரிவிக்கணும். என்னதான் நடந்துச்சுன்னு அந்த விஷயத்துல? பொதுவா திமுகவினர் இந்த மாரி விஷயங்கள் சொல்றது பொதுமக்கள் மத்தியில நம்புற மாதிரி இல்ல. என்னன்னா, சர்வே எடுக்கக்கூடாதுன்னு எந்த அரசியலமைப்பு சட்டமும் சொல்லல. எந்த காவல்துறை இதுவும் சொல்லல. அதனால அவங்க போய் சர்வே எடுத்துட்டா சர்வே எடுத்துன்னா சாதிக்க போறாங்க. அடுத்த மாசத்துலருந்து இப்ப இன்னும் வாக்கு கேட்டாங்கன்னா, அடுத்த மாசத்துல அதான் எல்லாரும் பண்ண போறாங்க. எல்லாரும் பண்ண போறாங்க. அப்புறம் என்ன அதுல விஷயம்? அப்ப இந்த மாரி பல இடங்கள்ல இந்த மாரி நடக்குது சம்பவங்கள். இவங்களோட தள்ளுமுள்ளு, மோதலு இந்த மாரி. இது எல்லாமே பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அந்த விஷயம் அவங்க சைடுல ஒரு கர்ப்பிணி பெண் ம். தாக்கப்பட்டு அஸ் மருத்துவமனையில இருக்காங்க. இன்னும் பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவரு சிடிஆர் நிர்மல்குமார் இவங்கலாம் போயிட்டாங்க. அவர்லாம் சவால்லாம் விட்டாரு. "என்ன தொட்டு பார்க்க சொல்லு." ஒண்டி கொண்டி வான்ற மாரி. என்ன தொட்டுப்பார், சீண்டிப்பார் எல்லா சீண்டி பக்கமும் பார்ன்ற வந்துருச்சு. மாரி அவரு. ஆனா, இது நல்ல விஷயமா தெரியுது எனக்கு. உடனடியாக நிர்வாகிகள் களத்துல இறங்குறது. ஆமா. இந்த வேகத்த நீங்க தூய்மை பணியாளர் இன்னும் பல விஷயங்கள காமிச்சீங்கன்னா, சேகர் பாபுக்கு உண்மையிலே நெருக்கடியா இருந்திருக்கும். இருந்திருக்கும். அன்னைக்கெல்லாம் நீங்க அந்த நெருக்கடிய ஏற்படுத்தவே இல்ல. அதான் அவங்க ஏறி அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவரு என்ன சொல்றாரு அமைச்சரு, "என்ன நீங்க பத்திரிகையாளர்கள், அங்க 3 பேரு போய் அனுமதி பட்டுருக்காங்க போய் பாருங்க." அப்படி இப்படின்றாரு. அவங்க 3 பேரு என்ன கதை சொல்றாங்கன்னா, ராயபுரத்த சேர்ந்தவங்களாம். பாரிமுனையில இவங்க அவங்கள கேட்டாங்களாம், "யாருக்கு ஓட்டு போட போறேன்னு?" உடனே எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு தாக்குனாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு. ஓட்டு போடணும்னு. இது என்ன ஓட்டு கேட்கறதுல இது ஒரு புது வகையா இருக்கு. இவங்க சொல்ற கதைய பார்த்தா. ஆ இல்ல ஜிபே நம்பர் வாங்கினா தான் ஒரு அம்மா சொல்றாங்க. அது வேற பரப்பி விடுறாங்க. ஜிபே நம்பரு? ஜிபே நம்பர், ஆதார் நம்பர் கேட்டாங்க. எங்களுடைய ஜிபே நம்பர் முதற்கொண்டு கேட்டாங்க. எதுக்கு ஆதார் இந்த நம்பர் அவங்க கையில வச்சுன்னுருக்காங்களா? இப்ப என்ட்ட கேட்டா கூட என்ட்ட இருக்கு. உங்கள்ட்ட இருக்குமா ஆதார் நம்பரு? அப்புறம் எப்படி ஆதார் நம்பர் கேட்பாங்க? என்னங்க காமெடியா இருக்குது. இந்த ஒரு வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒருத்தன் ஏதோ கையில கட்டு போட்டு ஹார்ட் அட்டாக்ன்னுவான். அவார்டா குடுக்க போறாங்க. ஒரு அவார்டா நான் குடுக்க போறேன் அவனுக்கு. அந்த மாரி இது என்னன்னா பெண்கள், அவர்கள் பட்டியலினத்த சேர்ந்தவங்களா இருக்கிற பெண்களா இருந்தா இன்னும் கடுமை. என்ன ஆகும்னா வழக்கு ஜாதிய சொல்லி திட்டுனாங்க, ஆ, பெண்கள் இது பண்ணாங்கன்னு அந்த நீங்க சொன்ன மாரி அந்த தாவேகா தொண்டர்கள் மேல வழக்கு பாயும். போட்டுருவாங்க. அத இல்ல அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அரெஸ்ட் கூட நடக்கும்.